கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சாலமோன் ஜெபத்தை குறித்து தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருப்பதை 2 நாளாகமும் 7:14 வாசிக்கிறோம். இங்கே 4 படிகள் காணப்படுகின்றன. தாழ்மை, அடுத்தது ஜெபம், அடுத்தது தேவனை தேடுதல், அடுத்தது மனம் திரும்புதல். அதற்கு பின்பு தேவனுடைய பதில் என்ன தெரியுமா? கேட்பார், மன்னிப்பார், குணமாக்குவார். மனத்தாழ்மையோடு தேவனுடைய பாதம் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அவரையே தேடி செய்த பாவங்களுக்கு வருந்தி மனம் திரும்பி அவரை சேரும்போது மன்னிப்பதில் தயை பெருத்த தேவன் நம்மை மன்னிப்பதோடு நம்மை குணமாக்கி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை 66ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஜெபத்தில் வெறும் வார்த்தைகள் போதாது, சுத்தமான இருதயம் வேண்டும். பாவத்தை பிடித்து கொண்டு தேவனுடைய முகத்தை தேடாமல் பாவத்தை உணர்ந்து வருந்தி மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஜெபம் சூழ்நிலையை மட்டும் மாற்றுவது இல்லை, முதலில் நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறது. தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் காக்கிறது. மொத்தத்தில் நம்முடைய தியான வசனமாகிய 1 ராஜாக்கள் 8:30 நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம்முடைய தேவன் கேட்கிற தேவன், மன்னிக்கிற தேவன். எனவே தாழ்மையோடு தேவனிடம் வருவோம். உம்மது அடியான் என்ற எண்ணத்தில் உறுதியாய் இருந்து நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய திறமையை அல்ல, அவருடைய கிருபையையே நம்புவோம். தாழ்மையான ஜெபத்தை தேவன் அற்பமாக நினைப்பது இல்லை. நம்பிக்கையோடு தேவனை நோக்கி கூப்பிடுவோம். தேவன் தொலைவில் இல்லை, அவர் நம்முடைய குரலை கேட்கிறார். பதில் தாமதமாகலாம், ஆனால் தேவனுடைய செவி தாமதிப்பது இல்லை. கண்ணீரோடு ஏறெடுக்கும் ஜெபத்தை அவர் அறிவார். எனவே மனம் திரும்புதலோடு மன்னிப்பை தேடுவோம். தேவனிடம் மறைக்க வேண்டிய பாவம் எதுவும் இல்லை. செய்த பாவத்தை ஒப்புக்கொள்வோம், மனம் திரும்புவோம், கிறிஸ்துவின் கிருபையில் மன்னிப்பை பெறுவோம். சாலமோன் தனக்காக மட்டும் ஜெபிக்காமலும் தன் ஜெபத்தை மட்டும் கேளும் என்று சொல்லாமலும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதுபோல நாமும் நமக்காக மட்டும் அல்லாமல் நமது குடும்பத்திற்காக, சபைக்காக, சபை ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, தேசத்திற்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக என்று அனைவருக்காகவும் அனைத்து காரியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தின் முக்கிய செய்தி, நாம் தாழ்மையோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்கிறார். மனம் திரும்புதலோடு வரும்போது
தேவன் மன்னிக்கிறார். விசுவாசத்தோடு தொடரும்போது தேவன் வழி நடத்துகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? 1 Kings 8:30 teaches us that God is a listening and forgiving God. Solomon humbly asked God to hear the prayers of his servant and his people and to forgive them from his heavenly dwelling. This verse teaches us 4 important truths. First, come to God with humility. Number 2, pray with confidence that God hears us. 3, confess our sins and seek his forgiveness. Number 4, pray not only for ourselves but also for others. God may not always according to our expectation or our time, but he hears the sincere prayer of his people. When we humble ourselves, seek his face and turn away from sin, we experience his mercy, forgiveness, peace and guidance. God hears the humble prayer, forgives the repentant heart and guides those who trust in him. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் உமது சந்நிதியில் தாழ்மையோடு வருகிறோம் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கும் தேவனே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தருளும். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அருளும். எங்களில் காணப்படும் ஒவ்வொரு பாவத்தையும் தவறையும் குற்றத்தையும் தயவாய் மன்னித்து அருளும். எங்களை சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருபை அருள வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உறவுகளையும் உமது கரங்களில் தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். உமது ஜனங்கள் அவர்களுடைய ஜெபங்களையும் கேட்டு அவரவர்களின் தேவைகளுக்கேற்ப உதவி செய்யும்படி வேண்டுகிறோம். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை தாரும். நோயுற்றவர்களுக்கு சுகத்தை தாரும். மனமுடைந்தவர்களுக்கு நம்பிக்கை தாரும். வழி தவறியவர்களை திரும்ப அழைத்து அருளும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபையை அருள வேண்டுகிறோம். கேட்டு மன்னிப்பீராக என்ற சாலமோனின் விண்ணப்பத்தைப் போல எங்கள் ஜெபங்களையும் கேட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமது பாதையில் நடத்தும். எங்கள் ஜெபங்களுக்கு உமது சித்தத்தின்படி பதில் தந்து எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க வேண்டி கிருபை தர வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.